பிக் பாஸ்ன்னு எங்கே பார்த்தாலும் பிக் பாஸ் பேச்சு தான் இப்போது. ஸோ why Big Boss is so special அப்படின்னு முதல்ல நான் சொல்லிடுறேன். ரியாலிட்டி ஷோஸ் இதுக்கு முன்னாடி கூட விஜய் டிவியில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ ரியாலிட்டி ஷோஸ் நாங்கள் பண்ணும்போது கூட மேலே மேலே ரியலாக தான் நடக்கும். பட் இதே மாதிரி கேமரா இருப்பாங்க, எங்களோட க்ரூவெல்லாம் இருப்பாங்க, ஒருத்தவங்க முகத்தை நம்ம பார்த்துக்க முடியும். நம்ம கழுகு வந்தால் கூட இவ்வளோ பேர் இருக்காங்க, ஐயோ நம்ம எப்படி அழுகுறதுன்னு ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், ஏன்னா மனுஷங்களை பார்த்துக்க முடியும். பட் இந்த பிக் பாஸில் நீங்கள், அதாவது அந்த 14 கண்டெஸ்டன்ஸ் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்க, 30 கேமரா இருக்குது. ஆனால் அந்த 14 பேர் தவிர அந்த 30 கேமரா தவிர வேற யாரையுமே இவங்க 100 நாளுக்கு பார்க்க போட்டுருக்காங்க. 100வது நாள் எந்த ஒருவர் அந்த 100 நாளை தாக்கு பிடிச்சி கடைசியாக நிற்கிறாங்களோ அவங்க தான் இந்த பிக் பாஸோட வினர். அண்ட் இந்த 100 நாளில் அவங்க வெளி மனுஷங்க யாரையும் பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அவங்க பேசக்கூடிய ஒரே ஆள் பிக் பாஸ் மட்டும்தான். Having said that, so இந்த 100 நாள் ஒரு வீட்டில் இருக்க போகிறாங்க. என்ன அப்போ அதில் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன அதில் ஒரு மெயின் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 100 நாள் நீங்களாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஒரு நாள் நடிக்கலாம், 2 நாள் நடிக்கலாம், 3 நாள் நடிக்கலாம், 100 நாள் நடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ நீங்கள் உண்மையாக நீங்களாக இருக்கிறது மக்களுக்கு பிடிச்சிருந்தா யூ வில் பி த லாஸ்ட் மேன் ஃபார் விமன் ஸ்டாண்டிங். அண்ட் அஃப்கோர்ஸ் பிக் பாஸ்ன்னு சொல்லுனதுக்கு அப்புறம் ஏன் வந்து கம்பல்சரி நீங்கள் யாருமே கேட்க முடியாது. ஏன்னா 5 வயசுல இண்டஸ்ட்ரிக்கு வந்து இன்னி வரைக்கும் எத்தனையோ முகங்களை ஒரு முகத்தில் போட்டிருக்காரு, மேக்கப்பில் போட்டிருக்காரு. ஆனால் அந்த மேக்கப்பை கழட்டினதுக்கு அப்புறம் 5 வயசுலையும் சரி இப்போவும் சரி அவருக்கு ஒரே முகம்தான். கேமரா ஆன்ல இருந்தாலும் சரி, கேமரா ஆஃப்ல இருந்தாலும் சரி, அவர் ஒரே முகத்தை தான் நமக்கு காட்டியிருக்கிறாரு. ஸோ அவரை தவிர இதை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் பர்சன் இருக்கவே முடியாது. Having said that, Big Boss-னு சொல்லும்போது சில பேர் are trained to be boss, but some people are simply born to be boss. One such person is our national icon, international cinema icon, நம்மளுடைய உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட கேள்விகள் மற்றபடி இதுல நாம் வேஷம் போடுறதா இல்லை. எப்படி உங்களுக்கு பேட்டிகள் கொடுக்கும்போது நான் எப்படி யதார்த்தமாக இருக்கிறேன் நான் இருப்பதாக முடிவு செய்திருக்கிறேன். இப்ப நான் யதார்த்தமா பேசுறேன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? கேமரா இருக்கு, அது சில பேர் பழகிடும், சில பேருக்கு அது இருக்கிறத மறந்துடுவாங்க. நாங்களே சில சமயம் அந்த மாதிரி மாட்டுறது உண்டு. கேமரா இருக்குன்னு தெரியாம நாங்கள் மனதை திறந்து பேசி பிற்பாடு வம்பல மாட்டிக்கிற கதைகளும் உண்டு. அதுதான் இந்த நிகழ்ச்சிகளுடைய சுவாரஸ்யமான. வேற யாராவது கண்ணாடியில நீங்க இருக்கிறது தெரியாம கண்ணாடியில தன்னை பார்த்து ரசித்துக் கொள்ளும் அந்த நிகழ்வே சிரிப்பு வரும். நீங்க பாத்தீங்கன்னா ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அதை சரி பார்த்துப்பாங்க, திடீர்னு இப்படி ஸ்டைலா பேசலாம் வச்சுட்டு பார்ப்பாங்க. இவ்வளவு சாதுவா நின்றுட்டு இருந்தாரு பஸ்ல, இப்போ வந்து கண்ணாடியை பார்த்தா இவ்வளவு ஸ்டைல் அடிக்கிறாருங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு வரும். அந்த மாதிரி இதுல இருந்தும் எல்லார்கிட்டையும் கனிவா பேசக்கூடியவங்க, தனியா இருக்கணும்னு தெரிஞ்சதும் திடீர்னு எடுத்தறிந்து பேசுவார்கள். அதெல்லாம் மனித இயல்பை காட்டும். முக்கியமாக இதுல என்ன ஒரு வேர்ல்டு பிலாசபி என்னன்னா, கோஆபரேஷன் இல்லாம வாழ்க்கையே இல்லை. அதான் அடினாதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இவங்க எதை நினைச்சது செஞ்சாங்க. வித்வுட் கோஆபரேஷன், கோஹாபிடேஷன் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அதுதான் இதனுடைய இந்த நிகழ்ச்சியுடைய அடிக்கருத்து, அடிநாதம். அது எனக்கு பிடித்திருந்தது. அதாவது இது அனைத்தையும் பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் பூரா இருக்கக்கூடிய கடமை. ஆனால் நான் அங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி விஞ்ஞானத்திற்கும் கூடாது. ஆனால் இதையெல்லாம் தொகுத்து அதை பற்றிய ஒரு என்னுடைய கருத்தை சொல்லும் நாளாக ஒரு நாள் வாரத்தில் இருக்கும். அது சனிக்கிழமையாக ஆன்ஸ்கிரீன் அப்பியரன்ஸ் வாரம் இல்லை இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அழ வைக்கிறதுல சிரிக்க வைக்கிறதுல தான் ரொம்ப சந்தோஷம். அழ வைக்கிறதுல அவ்வளவு. சமூக அக்கறைக்காக செய்ய வேண்டியது சத்தியமே விஜயத்தில் பண்ணவரை விட ஜாஸ்தி நான் தனியாவே பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து நான்
இங்கே ஒரு தொலைக்காட்சி ஒரு சேட்டலைட் நிகழ்ச்சியில் அதை சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் இது என்னுடைய தனி பெருமை, அதை நான் சொல்லிக்கணும். அதில் நான் தைரியமாக செஞ்சுட்டு இருக்கேன், பல வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன். அது இப்போ வந்திருக்கிறது ட்விட்டருங்கிறதுனால கொஞ்சம் பிரகாசமாக தெரியுது. முந்தி அந்த மாதிரி விளம்பரம் கிடைக்கணும்னா வால் போஸ்ட் ஓட்டணும், அப்போ அவ்வளோ கையில் காசு கிடையாது.